ரகு மாஸ்டர் இருக்காரு. இந்த சாங்கை பார்ப்பீங்க ஃபுல்லாக, அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங், டைரக்டர் அண்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸ் அண்ட் தேங்க்ஸ் எவ்ரி ஒன். இன்னும் 6 சாங்ஸ் இருக்கு, ஒன்னொன்னா வரப்போகுது, நீங்க பார்ப்பீங்க. திஸ் இஸ் ஃபார் யங்ஸ்டர்ஸ் அண்ட் மூவிஸ் ஃபார் யங்ஸ்டர்ஸ். இந்த ஜென்ரேஷன்ல எப்படி நம்ம வந்து ஒரு ஒரு எமோஷன், எல்லா ஃபேமிலிலையும் ஒரு எமோஷன்ஸ் இருக்கும், சென்டிமெண்ட்ஸ் இருக்கும். பேரண்ட்ஸுங்கிற சென்டிமெண்ட், ஃப்ரெண்ட்ஸுங்கிற சென்டிமெண்ட், அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியிலேருந்து வர ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பழகணும், எப்படி இருக்கணும், எப்படி யூ ஹாவ் டு வின் த ஹார்ட், அதை தான் நீங்கள் பார்க்க போறீங்க இந்த படத்தில். அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு சே so many things about it, but this is going to be a different movie for everyone. And thank you once again, and also organizers in the event க்கு எங்களை வர வச்சதுக்கு, and also media people, everyone, thank you very much. Thanks. Thank you, sir. ஸோ இந்த சாங்கோட மெயின் கோர் வந்து எங்களுக்கு வந்து இப்படி ஒரு ஹிட் சாங்கை கொடுத்ததுக்கு வந்து மெயின் ரீசன் வந்து சகிஷ்ணா சேவியர் சார். ப்ளீஸ் கம் ஹியர். ஆக்சுவலி ரொம்ப அழகான 6 சாங்ஸ் வந்து சார் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க, கேட்கும்போது அந்த ஆல்பம் ரொம்ப உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் த சாங் ப்ளீஸ். ஆமாம், இன்னும் சாரி டு இன்டர், இந்த பாட்டை வந்து கம்போஸ் பண்ணல, பாட்டும் எழுதியிருக்காரு. ஸோ நீங்க பாட்டு கேட்கும் போது உங்களுக்கு புரியும், நல்ல ட்ரெண்ட் எழுதியிருக்காரு. ஸோ ப்ளீஸ். மை நேம் இஸ் சகிஷ்ணா சேவியர். இப்போ வர படங்களில் வந்து ஒரு 2 பாட்டு 3 பாட்டு இருக்கிறது பெரிய விஷயம், எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் அன் அப்கமிங் மியூசிக் கம்போசர். ஸோ இந்த படம் வந்து மியூசிக்கில் ட்ரீட் பண்ணி ஒரே படத்தில் 6 பாட்டு இருக்கிறது, இட்ஸ் சச் அ பிளெஸிங் ஃபார் எனி மியூசிக் கம்போசர் லிட்டர் ஆன் மீ. ஸோ ஐ தேங்க் மகேஷ் செல்வராஜ் சார் ஃபார் this huge opportunity. Like more established music composers வச்சு பண்ணிருக்கலாம். ஏன்னா 6 songs ஒரு படத்துல ஹோல்ட் பண்றங்கிறது இட்ஸ் a huge responsibility, but they trusted in me. So I thank Sam sir and Ram sir for the opportunity as well. And SRM University வராங்க இருக்கீங்களா? SRM University? Okay, no one. So thank you Anna University for the opportunity to stand here. So நானும் SRM Universityல நிறைய கல்ச்சரல்ஸ் பண்ணி அப்படியே க்ரோ ஆகி தான் இப்போ ஒரு மியூசிக் டைரக்டராக இருக்கேன். ஸோ ஐம் ஸோ எக்ஸைட்டட் அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு தி ஆல்பம். சகிஷ்ணா சேவியர் சார் வந்து வெறும் மியூசிக் கம்போசர் மட்டும் கிடையாது, சொன்னால் நீங்கள் எல்லாம் ஷாக் ஆகிடுவீங்க. இஸ் எ டாக்டர் பை ப்ரொஃபஷன். ஸோ மியூசிக்கில் வந்து பேஷனாக இருக்கனால வந்து பியூட்டிஃபுல்லாக சாங்ஸ் கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ஸோ இந்த சாங்கை வந்து அழகாக எங்களுக்கு கோரியோகிராஃப் பண்ணி கொடுத்த ரகு மாஸ்டர், ப்ளீஸ் கொஞ்சம் சாங் பற்றி சொல்லுங்கள் மாஸ்டர். மாஸ்டர் 2 மைக் வச்சுக்கிறீங்களா? 2 மைக்கு வேணாமா? ஓகே சரி, எல்லாமே 2ன்றதுனால இதுவும் 2ஆ? ஆமாம் சார். சார் இவங்களெல்லாம் வந்து இல்லை, இந்த ஏதோ ஒரு மயானத்தில் உட்காந்துக்கிற மாதிரி உட்காந்துருக்காங்க சார். பாவம் பேசி பேசி பேச வச்சுட்டு அப்புறம் சாமி போடலாமா? இங்க எப்பவும் பேசுறேன் சார், எல்லாரும் பேசுனீங்க, நானும் பேசுறேன். டார்லிங், தேங்க்யூ டார்லிங், தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ஒரு ஹாய். பெருசா பேச வரலைங்க, எனக்கு ஒரு பெரிய ஒரு தேங்க்ஸ் வந்து இந்த எல்லாரோட பெரிய ஒரு டீமுக்கும் பெரிய 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 ஒரு தேங்க்ஸ். பிகாஸ் ஆஃப் நான் வந்து ஒரு டான்ஸரா இருந்து அசிஸ்டண்டா இருந்து ஒரு கொரியோகிராஃபர் ஆயிருக்கேன். டான்ஸரா இருக்கும்போது ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும், அசிஸ்டன்ட் ஆகும்போது ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும். பட் ஆஸ் அ கொரியோகிராஃபர்ன்ற போது இந்த எல்லாரையுமே வந்து கோஆர்டினேட் பண்ணி ஒரு சாங் எடுக்கணுன்றது நாட் எ ஈஸி இஷ்யூ. அது இதை நான் ஃபேஸ் பண்ணேன். பட் எதனால சொல்றேன்னா, இவங்களோட யூனிட்டி இருக்குல்ல, அதுதான் இங்க எல்லாருக்கும் வர வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இன்னைக்கு டேட்ல வந்து எல்லாருமே பிஸியா இருப்பாங்க, எல்லாரும் இன்னைக்கு எதையுமே வந்து அவாய்ட் பண்ணாம வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார், உங்களோட டீம் மூலயமா. அண்ட் தென் ஒரு பெரிய தேங்க்ஸ், நான் இந்த ஸ்டேஜ்ல நிக்கிறதுக்கு காரணம் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு தேங்க்ஸ் வந்து நவகாந்த் மாஸ்டர். இவர் வந்து ஒரு ஃபைட் மாஸ்டர். நாங்க 2 பேரும் இவங்க 2 பேர் மாதிரி நாங்களும் இந்த ஒரு ஸ்டேஜ்ல கலா கிருத்திக் டேக் ஆஃப் 2த்துலயுமே ஆடி இருக்கோம். இவர் வந்து ட்ரீம் டீம் கொரியோகிராஃபர், லயலா ட்ரீம் டீம் கொரியோகிராஃபர். நான் வந்து பரவாயில்ல இன்னும் அந்த பவர் இருக்கே. நான் வந்து சிஸ்டர்ல மட்டும் ஒரு டான்ஸ் கம்பெனி இருந்தது, அந்த டான்ஸ் கம்பெனில நானும் ஒரு இவ்வளோ ஒர்க் பண்ணேன். அதனால எங்களுக்கு வந்து ரொம்ப கனெக்டிவிட்டி. நான் இந்த சாங் பண்ணதுக்கு ஒரு மெயின் காரணம் வந்து இவர் தான் என்ன கூட்டம் தான் நிக்க வச்சிருக்காரு. எல்லாருக்கும் பின்னாடி ஒருத்தர் இருப்பாங்க சொன்னல, பின்னாடி இப்ப அவர் தான் நிக்கிறாரு, இப்பவும் பின்னாடி தான் நிக்கிறாரு. அந்த பெரிய சந்தோஷம்.
அண்ட் தென் இவங்க 2 பேருக்கு ஒரு பெரிய 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 ஒரு தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் ஆஃப் என்னன்னா என்ன முழுசா நம்பி இவ்வளவு ஆர்டிஸ்டுமே என்கிட்ட கொடுத்த ஒரு சாங் எடுக்க சொன்னதுக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் சார். பிகாஸ் ஆஃப் ஒரு படத்துல ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் கொடுத்துட்டாங்கன்னா டைரக்டர் பக்கத்திலே உட்காந்து சில விஷயங்கள் சொல்லுவாங்க. பட் என்ன முழுசா நம்பின 2 பேருக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். எங்க 4 பேருமே முழுசா நம்பின ஒரு ஆளுக்கு வந்து பெரிய 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 தேங்க்ஸ். எங்க கூடயே ஷூட்டிங்லயே உட்காந்து ஃபுல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாரு கூட தெரியல அன்னைக்கு எங்களுக்காக ஷூட்டிங் வந்து ஃபுல்லா ஹோல் டே உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணாரு. அண்ட் தென் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ் தான். பட் இந்த தேங்க்ஸ் வந்து ஒரு பெரிய ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் எங்களோட ஹீரோ சார். பிகாஸ் என்னன்னா நாங்க எங்களுக்கு கிடைக்கிற டைம்ல வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ற ஒரு ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா இவரை மட்டும்தான் நாங்க பண்ண முடியும். ஏன்னா எங்களுக்குள்ள இருக்க டேலண்ட்டை இவர் தான் வெளியே எடுத்துட்டு வந்து காட்ட போறாரு ஸ்கிரீன்ல. நாங்க ஆட போறது இல்ல. எங்களோட மைண்ட்ல இருந்தது எல்லாத்தையுமே நாங்க என்னென்னலாம் ஒரு கனவு வச்சிருக்கோமோ அந்த கனவு எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து அவர்கிட்ட தான் போடுவோம். அவர் தான் ரொம்ப அழகா எடுத்துட்டு வந்து காமிச்சிருக்காரு. அதனால ஒரு பெரிய தேங்க்ஸ் வந்து அவருக்கு தான். இந்த சாங் அழகா வர்றதுக்கு காரணம் வந்து அவரு. அதே மாதிரி ஒரு சாங் ரெடி பண்றதுக்கு வந்து மியூசிக் டைரக்டர், கேமராமேன், கொரியோகிராஃபர், டைரக்டர் இப்படி எல்லாருமே சேர்ந்து ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இது. அது மட்டும் இல்லாம இந்த சாங்ல அவர் கூட ஒர்க் பண்ண பெரிய பெரிய ஹீரோ வந்து பெரிய பெரிய ஹீரோ டாலிங் கொஞ்சம் தலைங்க இந்த பக்கம் வந்துருங்க. இல்ல உண்மையிலே சொல்லணும் டாலிங் எல்லாருமே ஒர்க் பண்ணாங்க. ஆகாஷ் ப்ரோ சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். சரி இப்ப இங்க எதுக்கு டைம் சொல்லிக்கிறோம்னா இல்ல அதுக்கப்புறம் நாங்க மீட் பண்ணலங்க. நான் ஒரு வேற ஷூட்டிங் போயிட்டோம், அதனால மீட் பண்ணல. இங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். நிக்கி சரி எனக்கு இவங்கிட்ட பிடிச்சது என்னன்னா டான்ஸே வராது, ஆனா இருந்தாலும் அந்த ட்ரெஸ் போட்டு முன்னாடி நிப்பான். மாஸ்டர் ஏன் என்ன பண்ற? இல்ல மாஸ்டர் கூப்பிட்டாங்க அதனால வந்தேன். சரி நீ போய் உட்காரு. ஓகே மாஸ்டர். சரி அந்த ஒரு இருக்குல்ல தப்பு இல்லல்ல. ஆமா சரி தைரியம் இருக்குல்ல நம்மளுக்கு எதுவுமே தெரியல முன்னாடி வந்து நிக்கிறது. அது வந்து நான் நிக்கி கிட்ட பார்த்தேன். இல்ல ஆக்சுவலா இவர் என்ன கூப்பிட்டாருங்க. அதான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் ஸ்டூடியோ போனேன். ஸ்டூடியோ போய் முடிச்சப்புறம் ஐயா இது நான் சொல்லி ஆகும் ஐயா. ஸ்டூடியோ போனேன். ஸ்டூடியோ போயிட்டு முடிச்சப்புறம் வந்துட்டு ஒரு ஒர்க் ஸ்டெப் ஒன்று கொடுத்தாங்க. அந்த காலில் வந்துட்டு ஆடுற மாதிரி கால் நிக்க மாட்டேங்குது எனக்கு வேற. சரி என்ன பண்ணுவேன் நானும் பார்த்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் எனக்கு ஃபர்ஸ்ட் ஷூ இல்ல என்கிட்ட வேற. இல்ல அது ஏன் தெரியுமாங்க ஷூ எல்லாம் இல்ல. இவங்க நிறைய எல்லாம் பாத்துட்டாங்க, நிறைய டான்ஸ் மாஸ்டர் எல்லாம் பார்த்து இவர் அப்படி என்ன பண்றாரு இங்க ஷூ எல்லாம் போட்டா இவர் என்ன பண்ணுவாருன்னு இப்படிலாம் சொல்லி அந்த மாதிரி இல்ல. ஷூ இல்ல உண்மையாவே கார்ல எத்தனை வரல நீ அப்புறம் கீழே போய் கார்ல போயிட்டு கார்ல அப்புறம் என்னது இது மாஸ்டர் அது ஸ்டெப் போடுங்க மாஸ்டர் ப்ளீஸ். ஸ்டெப் போடுங்க மாஸ்டர். நீயே போடு நிக்கி போடு. அந்த மாஸ்டர் இருக்கு மாஸ்டர். இப்போ ஜிங்கி சிக்கி சிங் சிக்கி சிக் இப்போ போடு மாஸ்டர். பண்ணி கொடுங்க. என் கூட வந்துட்டு ஒரு 4 பேர் ஆடுறாங்களா அவங்களையும் கூட்டிங்கன்னா நான் கீழ விழுந்துருவியா? இல்ல பெண் பிகாஸ் கேர்ள்ஸ் தேவி போடுங்க மாஸ்டர். இல்ல எனக்கு என்ன ஆசைனா சாங் நல்லபடியா ரிலீஸ் ஆகணும் ஆசை. இது நம்ம சாங் அப்புறமா இத பண்ணிக்கலாம். சாங் அப்புறம் ப்ளீஸ் சாங் அவர் கேமராமேன் வேணான்றாரு. அந்த டான்ஸ்லாம் வேணான்றாரு. சொல்லுங்க ப்ரோ வேணாவா? சரி சரி இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அண்ணன் பெரிய பெரிய தேங்க்ஸ் வந்து எல்லாரோடக்குமே. என்ன வந்து ட்ரஸ்ட் பண்ணி இந்த ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஏடிஸ் நம்ம ஏடிஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் தென் என்னோட டீம் என்னோட டான்சர்ஸ் டீம் அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். வேற ஒன்றும் இல்லைங்க இந்த ஸ்டேஜ் அந்த பீரியட்ல வந்து நாங்க ஆடி அதே இடத்துல வந்து அண்ணன் சொல்ல ஜட்ஜா இருந்து அதுக்கப்புறம் எங்களோட பாட்டு ரிலீஸ் ஆகி அதே ஸ்டேஜ்ல நாங்க நிக்கிறோன்றதுக்கு காரணம் வந்து இந்த ஸ்டேஜ் தான். எதுக்கு இதை சொல்றோம் அப்படின்னா எந்த ஸ்டேஜுமே சாதாரணமா நினைச்சுக்காதீங்க. அது ஒரு இடத்துக்கு கூட்டு போய் நிக்க வைக்கும். அந்த மாதிரிதான் இங்க இருக்கவங்க எல்லாருமே இவங்க 2 பேருமே ஒரு எக்ஸாம்பிள் தான் எங்களுக்கும். தேங்க்யூ சோ மச் அண்ணா சிட்டி அண்ட் யோலோ டீம். தேங்க்யூ சார். ஓகே இந்த சாங் பத்தி நம்ம ஆகாஷ் ஃபியூ வேர்ட்ஸ் சொல்லுங்க ஆகாஷ். ஏன்னா நீங்க வந்து பிராக்டிஸ்லாம் வந்தீங்க. மாஸ்டர் என்ன பண்ணாரு உங்களை சொல்லுங்க. நம்மள மாஸ்டரை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ணா யூனிவர்சிட்டி வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க இருக்கிறதுக்கு. டெக் ஆஃபர்ஸ் வந்து கூட்டத்துல இருந்து ஒரு 4 வருஷம் தொடர்ந்து வந்து பாத்திருக்கேன். ஒரு வாட்டி எங்க ஷார்ட் பிலிம் வந்து செலக்ட் ஆச்சு, ஆனா ஃபைனல்ஸ்ல வந்து தோத்துட்டோம். அந்த வருஷம் யோசிச்சோம் சரி இந்த காலேஜுக்கு என்னைக்காவது ஒரு நாள் ஸ்டேஜ் ஏற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னு யோசிக்கும் போது
தேங்க்ஸ் டு டைரக்டர் சாம் சார், ராம் சார் அண்ட் ப்ரொடியூசர் மகேஷ் சார் ஃபார் கிவிங் அஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எங்க மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறதே கஷ்டம். ஸோ அது வந்து இந்த மாதிரி ஒரு காலேஜ் ஈவெண்ட் கேட்வே மாதிரி ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட்ல வந்து எங்க பாட்டை வந்து லான்ச் பண்றதுக்கு நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம் அண்ட் ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கோம் இங்க இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் முக்கியமான விஷயம், ஆடியன்ஸ் நம்ம ஆதரவு கொடுப்பீங்கன்னு எப்பவுமே நல்ல படங்கள், சின்ன படங்கள், கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிம்ஸ்க்கு எப்பவுமே வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க. இந்த படம் வந்து ஒரு ப்ராப்பர் கண்டென்ட் ட்ரிவன் என்டர்டெய்னிங் ஃபிலிம். அது வந்து டெஃபினட்டா வந்து கேரண்டீடா இருக்கும். தேவ் ப்ரோ கலக்கியிருக்காரு, தேவிகாவும் கலக்கியிருக்காங்க, ஆல் தி ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து சூப்பரா நடிச்சிருக்காங்க. இதுல ஒரு பார்ட்டா இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாஸ்டர் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திருப்போம்னு நினைக்கிறேன் அந்த ஒரு நாள். ஏன்னா நாங்க சாங்கே ஒரே ஒரு நாள் தான் ஷூட் பண்ணோம். அன்னைக்கு வந்து லிட்டரலா அவர் எங்களெல்லாம் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டாரு பாவம் மாஸ்டர். பட் மன்னிச்சிட்டாரு. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு சகிஷ்ணா ஜேவியர் ப்ரோ. அவரோட மியூசிக் வந்து பயங்கரமா இருக்கு. உண்மையிலேயே நெக்ஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸ்ல வந்து ஒரு பெரிய பெரிய மியூசிக் டைரக்டரா வருவாருன்னு ஹோல் டீம் சார்பா வந்து நானும் வந்து கேட்டுக்கிறேன். டெஃபினட்டா அது நடக்கும். இஸ் தட் டேலண்டட். அண்ட் தேங்க்யூ ப்ரொடியூசர் சார் என்னை வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. நீங்க எப்படி வந்து டிராகன் மாதிரி சில என்டர்டெய்னிங் ஃபிலிம்ஸ்க்கு சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி யோலோக்கும் டெஃபினட்டா சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ டெஃபினெட்லி சப்போர்ட் அவர் ஃபிலிம் அண்ட் ரீல்ஸ் ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா வந்து 4 பேர் கிட்ட சொல்லுங்க. ஸோ வேர்ட் ஆஃப் மவுத் தான் வந்து பிகெஸ்ட் பவர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹோப் யூ லைக் தி சாங். தேங்க்யூ ஆகாஷ் சார், தேங்க்யூ. இப்போ எங்க படத்தோட ஹீரோயின் வாங்க தேவிகா. நீங்க வந்து இந்த படத்தை பத்தி மலையாளத்துல பேச போறீங்களா, தமிழ்னா, தெலுங்கா? தமிழ்னா, சரி, ஓகே, ப்ளீஸ். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஹோப் யூ வில் என்ஜாய் அவர் சாங். ஐம் a மல்லு கேர்ள். ஸோ அதனால எனக்கு வந்து தமிழ் சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். நாட் only ஃபார் மீ, மலையாளிக்கு வந்து தமிழ் சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அண்ட் உங்களை மாதிரி நானும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஐம் டூயிங் மை BA மாஸ் கம்யூனிகேஷன் அண்ட் ஜேர்னலிசம் கிராஜுவேஷன் இன் கொச்சின். ஸோ அந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தந்திருக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் thank you so much Anna University for giving such an opportunity to promote our song. Thank you. தேவ் ப்ளீஸ் டுவர்ட்ஸ் பாட்டு பாத்துடலாம் சார். பாட்டு பார்த்து பண்ணிக்கலாம். ஓகே, இல்ல சாங் முடிச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம சாங் பார்க்க போறோம். எல்லாரும் செய்யலாம் அதெல்லாம். இப்போ நமக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க. கெஸ்ட்டை பத்தி ஒரு ஏவி பார்த்துட்டு அவங்களை இன்வைட் பண்ணலாம். சாங் அவங்க லான்ச் பண்ண போறாங்க. நாங்க ஏன் இவ்வளவு தைரியமா அவங்க முன்னாடி கொண்டு சாங் ரிலீஸ் பண்றோம் அப்படின்றத சாங் பார்க்கும்போது தெரியும். ப்ளீஸ் லைட்ஸ் மட்டும் ஆஃப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் கதிர், டைரக்டர் பேசுறேன். முதல்ல உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிகாஸ் காதல் தேசம், காதலர் தினம், இதயம், இந்த மாதிரி படத்தெல்லாம் வெற்றி பெறமாக்கின மாணவர்கள் தான் எனக்கு என்ன என்னோட அஸ்திவாரமே நீங்க தான். உங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி. என்கிட்ட வந்து சாம் வந்து என்னோட அசிஸ்டன்ட். ஆக்சுவலா அவர் தான் இந்த படத்தோட டைரக்டர். என்னோட அசிஸ்டன்ஸ் எல்லாருமே பெரிய வெற்றி பட இயக்குனர் வரிசையில் இருக்காங்க. நிறைய பேர், வெற்றிமாறன், மிஸ்கின், சசி, கருணாகரன், ஒரு 10-15 டைரக்டர்ஸ் இருக்காங்க. இப்ப அடுத்த வெற்றி பெற வரிசையில சாம் கண்டிப்பா நம்பர் 1 பிளேஸ்ல வருவாரு. பிகாஸ் இஸ் வெரி சின்சியர் அட் இஸ் ஒர்க். அவர் எது தொட்டாலும் ரொம்ப சின்சியரா இருப்பாப்புல. வந்து ஆக்சுவலா என்னோட ஸ்டைல்ல என்னோட அசிஸ்டன்ஸ் யாருமே படம் எடுத்தது இல்லை. காது ஒரு யூத் பிலிமா நிறைய பண்ணதில்லை. ஐ திங்க் சாம் பண்ணுவார் நம்புறேன். நானும் ஒன்று படம் பார்க்கல. பட் அந்த சிங்கிள் அந்த சாங் நான் பார்த்தேன். ரொம்ப யூத்ஃபுல்லா இருந்தது. சாங் ரொம்ப பிரமாதமா இருந்தது. நான் ரொம்ப ரசிச்சேன். கண்டிப்பா வந்து அது ரொம்ப உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்புறேன். கண்டிப்பா அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா வரணும். அதோட இந்த ப்ரொடியூசருக்கு நான் ரொம்ப வாழ்த்து சொல்றேன். ஏன்னா ஒரு புது இயக்குனருக்கு வாய்ப்பு கொடுத்த புது தயாரிப்பாளர் போங்க. கண்டிப்பா நீங்க இந்த படம் பார்க்கணும். அவருக்கு பணம் மழையா கொட்டணும். கண்டிப்பா திருப்பி நிறைய படம் இருக்கணும். போயிடக்கூடாது, அவரு விடக்கூடாது. உங்க கையில இருக்கு எல்லாருக்கும். கண்டிப்பா வாழ்த்துக்கள், அனைவருக்கும் நன்றி. அதோட இந்த படத்தில் நடித்த நடிகர்கள், இயக்குனர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சாரி, இயக்குனர் மற்றும் தொழில் டெக்னீஷியன்ஸ் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. அழைப்பதற்கு ரொம்ப நன்றி. ஷாம், நான் ரொம்ப மேடையில் அதிகமாக பேசினது இல்லை. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ சார். இப்போ பேச்சுலர் டைரக்டர் சதீஷ் வந்திருக்காங்க. ஸோ சார் ப்ளீஸ். மைக் கொடுத்தாலே ரொம்ப பதட்டமாயிடும். தேங்க்யூ. ஒரு சின்ன கொஸ்டின் சார், நீங்கள் பேசுறதுக்கு அந்த காருக்குள்ள வச்சு அந்த லைட் பண்ணுறது எப்படி சார் நீங்கள் யோசிச்சுங்க?
அது வந்து எனக்கு நடக்கல. கைஸ் சீன் தெரியுமா உங்களுக்கு? சீன் தெரிஞ்சா சத்தம் போடுங்க ப்ளீஸ். இல்ல இல்ல இவங்க வந்து ப்ளீஸ் சார். அது எப்படியும் யோசிச்சிட்டேன். அதை பத்தி எதுக்கு பேசிட்டு. தேங்க்யூ ஸோ மச். அழைத்ததுக்கு நன்றி. தேவ் தான் என்னை கூப்பிட்டாரு, இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு. சாங் காமிச்சாங்க, ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பர் சாங், வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த மாதிரி ஒரு யங் ஃபிலிம், எனக்கு ஒரு சின்ன மெமரி இருக்கு. பேச்சுலர் ரிலீஸ் ஆகி ஒரு 25th டேக்கு அப்புறம் வந்து நான் கோயம்புத்தூர் ஒரு நாள் சும்மா போய் ஒரு தியேட்டருக்கு போனேன். அங்கே போனப்ப யாருமே தெரியாது, சும்மா போயிருந்தேன், பசங்களோட போயிருந்தது பார்த்தா கம்ப்ளீட்டா அந்த தியேட்டரோட மேனேஜர் வந்து என்னை கூப்பிட்டு போய் சும்மா காமிச்சா ஃபுல்லா யங்ஸ்டரா உட்காந்துருந்தாங்க. சார் இந்த படத்துக்கு மட்டும்தான் சார் 25 வயசுக்கு முன்னாடி அடுத்ததான் இருக்கிறவங்க யாருமே வரல அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அந்த மாதிரி ஒரு யங் கிரௌடு வந்து பார்த்து தான் பேச்சுலர் வந்து ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் ஃபிலிமா மாறிச்சு. தேங்க்யூ ஸோ மச். அது நிறைய இடத்துல வந்து நான் மீட்டும் பண்ணல, நன்றியும் சொன்னது கிடையாது. தேங்க்யூ. அந்த மாதிரி ஒரு யங் கிரௌடு தான் அந்த படத்தை வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி சாம், உங்க பாட்டும் இவங்களோட பாட்டும் அந்த மாதிரி இருக்கு. அந்த பாட்டையும் சப்போர்ட் பண்ணுங்க, அந்த படத்தையும் சப்போர்ட் பண்ணுங்க. தேவ், ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு. எங்க போனாலும் திவ்ய பாரதி பத்தி என்கிட்ட கேட்பாங்க. அந்த திவ்ய பாரதியை ஃபர்ஸ்ட் காமிச்சது இவர் தான். என்கிட்ட வந்து ஒரு நாள் ஃபிளைட்ல உட்காந்து நான் வந்து எங்கேயோ ஒரு பாம்பேக்காக ஃபிளைட்ல இருந்தோம். அப்ப வந்து இவர் என் பக்கத்துல உட்காந்து இருந்தாரு. இவர் வந்து அப்ப வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரா இருந்தாரு. அப்ப அந்த வீடியோலாம் எடுத்துட்டு வந்துட்டு அந்த பொண்ணோட எடுத்துட்டு வந்துட்டு, அண்ணா இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி காமிச்சா. அப்போ நான் ஃபிளைட்ல போகவே சொன்னேன், தம்பி இப்போ ஒரு ஹீரோயின் தான் மீட் பண்ண போனோம், அந்த பொண்ணு நோ சொன்னா, இந்த பொண்ணு தான் ஹீரோயின் சொன்னேன், அந்த பொண்ணு நோ சொல்லிச்சு. அப்படிதான் திவ்ய பாரதி ஹீரோயின் ஆனாங்க. அது வந்து வெரி தேங்க்ஃபுல் டு ஹிம். நான் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன். நான் பேச்சுலர் அப்போ வந்து தேவ் வந்து பயங்கரமான சப்போர்ட் எனக்கு கூடவே இருந்து. ஆக்சுவலா எனக்கு வந்து ப்ரொடியூசருக்கும் எனக்கும் நடுவில் இருக்கிற எல்லா கான்ஃபிளிக்டையும் இவர் தான் பார்த்துக்குவாரு. அந்த படம் சக்சஸ்ஃபுல்லா வந்ததுக்கு இவர் ரொம்ப முக்கியமான காரணம். அப்ப நான் வந்து இவர் கூப்பிட்டோன்னே ஓடி வந்து, ஏன்னா எனக்கு ஸ்டேஜுக்கு வரனாலே பயம், கை காலெல்லாம் நடுவோம். இவர் கூப்பிட்டதுனால அவங்க முன்னாடி ஒரு 2 வார்த்தை. ரொம்ப ஸ்வீட்டான பையன், ரொம்ப 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 ஸ்வீட்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவரோட பேசுறது, நாங்கள் இருக்கிறது. ஏன்னா என்னோட ஆஃபீஸ்லேயே தங்கியிருந்தேன், எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் இவர் தான், இவர் கூடயே தான் இருப்பேன். அதனால இவர் படமும் இவர் லான்ச் ஆகிறது வந்து எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். அதுவும் உங்க முன்னாடி. ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு பெரிய லெகசி வந்து வெளியில இருந்து எங்களுக்கு தெரியும். நானும் ஒரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ்ல தான் படிச்சுட்டு வந்த பையன், அதனால எனக்கு இதோட லெகசி தெரியும். இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த படத்தை பிரசன்ட் பண்றதுங்கிறது சோ பியூட்டிஃபுல். ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இப்போ நம்ம சாங் பார்க்க போறோம். இந்த சாங்கை நல்ல லைவ் ஃபிலிம்ஸ் எடுத்த கதிர் சாரும் சதீஷ் சாரும் லான்ச் பண்றாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். சதீஷ், ஸோ அதான் இவ்வளோ மாசமா எங்களோட ஹார்ட் ஒர்க் எல்லாமே இந்த ஒரு சாங்ல வந்து ஜஸ்ட் ஒரு பிட்டு தான், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அண்ட் இன்னைக்கு 5 o'clock ட்ரெண்ட் மியூசிக்ல வந்துட்டு இந்த சிங்கிள் வந்துட்டு ரிலீஸ் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் நீங்க தான் பாத்தீங்க. ஸோ உங்களுக்கு தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றிகள். உங்களோட ஆதரவு, உங்களோட லவ், உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வந்துட்டு எப்பவுமே இருக்கணும். அண்ட் இது யாரெல்லாம் வந்துட்டு ஆன்லைன்ல ரிலீஸ் பண்ண போறாங்கன்னா அதான் 2 சார். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ரிலீசிங். சதீஷ் சார் அண்ட் கதிர் சார் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ட்ரெண்ட் மியூசிக்ல இன்னைக்கு வந்துட்டு பாட்டு ரிலீஸ் ஆக போகுது 5 o'clock. இது யாரெல்லாம் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னா ரஞ்சித் சார் வந்துட்டு ரிலீஸ் பண்ண போறாங்க, அதர்வா சார் வந்துட்டு ரிலீஸ் பண்ண போறாங்க. அண்ட் ஆல்சோ ஹிப்ஹாப் ஆகும்னா. ஸோ இது எல்லாமே எங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு. இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு தேடலா இருக்கும். ஆனா எங்க மாதிரி ஒரு யங் டீமுக்கு, நியூ ஃபேஸஸ்க்கு, எங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு இதெல்லாம். ஸோ எங்களோட படத்தை இந்த மாதிரி சிங்கிள்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு சாங் ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் படமாகட்டும், அதுக்கு வர ஆதரவாகட்டும் எங்களுக்கு கிடைக்குதா அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு, எனக்கு மிகப்பெரிய ஒரு கனவு. ஸோ இன்னைக்கு அது நடந்திருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ப்ரோ நீங்க எஸ், ஸோ
ஜேவியர் ப்ரோ ஜேவியர், நீங்கள் ஃபஸ்ட்டு எப்பயுமே கம்போஸ் பண்ணி பாடி முடிச்சுவீங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு சிங்கர் பாடுவாங்க. ஸோ அந்த சிங்கர் பாடும்போது அவங்களோட ஃபீட்பேக் பற்றி சொல்லுங்கள். சிங்கர் பற்றி சொல்லுங்கள் ப்ளீஸ். சிங்கர் வந்து ஆதித்யா ஆர்கே, இந்த பேன்னு ஒரு சாங் பாடினார் இல்லையா, அந்த சிங்கர் தான் அது. ஸோ இஸ் ஆல்ரெடி பாப்புலர் சிங்கர். ஸோ நான் ட்ராக் வைஸ் நான் தான் பாடியிருந்தேன். The way he created magic within an hour or two, it was amazing. So my special thanks goes to Aditya RK brother. தேங்க்யூ. இல்ல இன்னொன்னு, இப்போ இந்த ஒரு சிங்கிள் மட்டும் தான், பாக்கி வேற யாரெல்லாம் வந்துட்டு பாடி இருக்காங்க ப்ரோ மற்ற சாங்ஸ் கேட்குறாங்க. ஸோ நம்ம ட்ராக் லிஸ்ட்ல நம்ம முக்கியமாக சொல்ல வேண்டியது ஜி பிரகாஷ் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அண்ட் தென் ஹரிச்சரன், வந்தனா ஸ்ரீனிவாசன், சூப்பர் சிங்கர் பிரியங்கா அவங்க பாடியிருக்காங்க. ஸோ ஒரு ட்ராக்காகவே நிறைய பீப்புள் பாடியிருக்காங்க. அண்ட் 6 சாங்ஸ் இருக்குது. கண்டிப்பாக எல்லா சாங்ஸும் உங்களுக்கு பிடிக்கும். எல்லாமே வந்து ஜாஸ் ஸ்டைலில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சாங் பண்ணியிருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு வந்து சீக்கிரத்தில் வந்து 10 மியூசிக் ரிலீஸ் ஆகும். நீங்கள் கேட்டு எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நிக்கி சார், நம்ம தேவ் பேசவே இல்லை. வாங்க தேவ் ப்ளீஸ். சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். எவ்வளோ டீமை உங்களோட இந்த கேட்வே ஈவெண்ட்டில் போஸ்ட் பண்ண வச்சதுக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டாக இருக்குது. எல்லாருக்கும் எப்படி ஒரு ஸ்டேஜ் வந்து ஒரு கனவாக இருக்குமோ, இந்த மாதிரி இடத்துல நின்று அவங்க க்ரியேட் பண்ணதை மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கு அதே கனவோடு ஒரு பயணத்தை ஸ்டார்ட் பண்ண ஒரு பையன் தான் நானும். ஈஸியாக கிடச்சிடல, நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். பட் அதுக்காக ஒர்க் பண்ண ஜேர்னி வந்து ரொம்ப ஒரு சூப்பர்ஃபுல்லான ஜேர்னி. ஸோ ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு, கூடவே ஆக்டிங் சம்மந்தமாக சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு மகேஷ் சாருக்கு ஒரு பெரிய 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 தேங்க்ஸ். ஏன்னா இன்னைக்கு ஒருத்தவங்க ட்ரஸ்ட் பண்ணுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுவும் சினிமாவில் நம்ம வந்து மற்ற விஷயங்கள்ல வந்து குவாலிட்டியை செக் பண்ணிட்டு அப்புறம் நம்ம ஒரு விஷயத்த வாங்கலாமா வேணாமா டிசைட் பண்ணலாம். பட் இன் சினிமா அப்படி கிடையாது. இட்ஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் ட்ரஸ்ட். ஏன்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கான எல்லா செலவையும் முடிச்சு அதுக்கப்புறமா அந்த ப்ராடக்ட் என்னவா வரப்போகுதுன்னே தெரியும். ஸோ ஒரு பிளைண்டான ஒரு ட்ரஸ்ட்ல இந்த டீம் மகேஷ் சார் வச்சது வந்து ஒரு பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச் சார். ரெண்டாவது, ஆஸ் எவ்ரிஒன் செட், அவர் இதை ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு இது வெறும் யங்ஸ்டர்ஸ் தான் இருக்கணும், நியூ கமர்ஸாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ யூ வாண்டட் டு கிரியேட் யங்ஸ்டர்ஸ் இன் டு தி இண்டஸ்ட்ரின்னும் போது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரெண்டாவது மிகப்பெரிய தேங்க்ஸ் வந்து டைரக்டர் சார் சாம் சாருக்கு தான் சொல்லணும். என்னதான் ப்ரொடியூசர் வந்து நியூ கமர் போயிடுங்கன்னு சொன்னாலும் அது என்ன சூஸ் பண்ணதுக்கு சாம் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அப்புறம் ராம் சார், அப்புறம் என் படத்துல எனக்கு செகண்ட் ஹீரோவா நடிச்ச நிக்கி பிரதர். இதை சொல்லி சொல்லி வந்துட்டு என் மனசை புண்படுத்தாதீங்க. இல்ல ஆக்சுவலி படம் பார்த்ததுக்கு அப்புறம் தெரியும் யார் ஹீரோன்ட்டு. தலைவன் தான் பயங்கரமா இப்பே தெரிஞ்சிருக்கு யாருன்ட்டு. அந்த பேப்பான் பாத்தீங்களா அந்த மியூசிக், அதுல மட்டும் தான் வந்துட்டு போனேன். ஏன்னா லுங்கி கேட்டுட்டு உள்ள வந்துட்டு அவரால் எதுவுமே பண்ண முடியல. சரி வா போ இல்ல அப்படின்னாங்க. இல்ல ஆக்சுவலா வந்து நிக்கி பிரதர் வந்து இல்ல பயங்கரமா பண்ணியிருக்காரு. ஐம் வெரி ஹாப்பி ஃபார் நிக்கி பிரதர் ஃபார் திஸ் ஃபிலிம். ஏன்னா இப்ப நிறைய கமெடியன்ஸ் இருக்காங்க. யோகி பாபு சார் இருக்காரு, சந்தானம் சார் இருந்தார் ஒரு காலத்துல. அந்த மாதிரி நிக்கி வந்து இந்த படத்துல அவருக்கான ஒரு இடத்த வந்து இதுல பிடிச்சிப்பாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு எஸ் பெர்ஃபார்ம். நான் டப்பிங்ல 2-3 சீன் பார்த்தேன், ரொம்ப பயங்கரமா ஒர்க் ஆகிருந்துச்சு. அண்ட் நடிக்கும் போதும் தலைவன் வந்து பின்னிடுவாப்புல பயங்கரமா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பிரதர் அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு இது பெரிய படமா இருக்கும். அண்ட் என்னோட கோ ஆர்டிஸ்ட் தேவிகா, அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அப்புறம் நிதி, எனக்கு அவங்க கூட நடிக்க வாய்ப்பு கிடைக்கல, ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். வாங்க. அப்புறம் ஆகாஷ் பிரதர், வாங்க ப்ரோ. இவரு கூட எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரே ஒரு சீன் கூட வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அவருக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். இஸ் a வெரி குட் பெர்ஃபார்மர். ஸோ ஹாப்பி ஃபார் him. ஸோ இந்த படம் மூலியமா எங்க எல்லாருக்கும் மீண்டும் நிறைய படங்கள் வரணும்ன்றது என்னோட ஆசை. அதுக்கு உங்க எல்லாருடைய சப்போர்ட்டும் தேவை. உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸை சப்போர்ட் பண்ணீங்கன்னா வில் grow higher and I definitely promise that we'll keep entertaining you. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு மஸ்ட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சதீஷ்னா, கூப்பிட்டோன்னே நீங்கள் வந்து இதை ஆனர் பண்ணி எங்களுக்காக பண்ணி கொடுத்தது. தேங்க்யூ ஸோ மச் கதீஷ் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம் ஸ்டீஃபன், அபீஷ், டே நைட் தூங்காமல் எப்போ ஃபோன் பண்ணாலும் செட்டில் மோஸ்ட்டாக ஃபஸ்ட்டு வரதவங்க தான், கடைசியாக போகிறதவங்க தான்.
ஸோ தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் சாம் சார் ராம் சார் கூட நின்று ஃபுல்லாக பண்ணி கொடுத்ததுக்கு. அண்ட் மியூசிக் டைரக்டர், இன்னைக்கு நீங்கள் தான் ஹீரோ. ஈவினிங் 5 மணிக்கு ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த சிங்கிள் டு கெட் ரிலீஸ்ட். மக்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ ரகு மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். ஏன்னா இனி சினிமாவில் ஆடணும் அப்படின்றது எல்லா ஹீரோக்கும் ஒரு கனவு. ஒரு சென்டர் ஃபிகராக அதை பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். அண்ட் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் நினச்ச மாதிரி நானும் ஆடி இருக்கேன்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ மாஸ்டர். மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர். நீங்கள் நினச்ச மாதிரி நானும் ஆடி இருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மாஸ்டர். அண்ட் தேங்க்யூ மாஸ்டர். நவா மாஸ்டர், உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் ரகு மாஸ்டருக்கு எப்படி இதை கொடுத்தீங்களோ அதே மாதிரி சாம் சார் ராம் சார் அண்ட் என்னை ஃபைட் பண்ண வச்சதுக்கு ரொம்ப தேங்க்யூ நவா மாஸ்டர். ஸோ இந்த படத்தில் அதுவும் நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் தீபிகா, இன்னொரு கோ ஆர்டிஸ்ட், அவங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். நிதிக் நாகராஜன், ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ். இந்த படம் சொன்ன டைம் பீரியடில் முடிக்கிறதுக்கு அவர் மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காரு. அண்ட் டைரக்டர்ஸ் அண்ட் ராம் சார் கேட்ட எதையுமே அவர் நோ சொல்லாமல் எந்த லெவலுக்கு அதை பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஹார்ட்டடாக அவர் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூண்ணே. வேறு யாரை மிஸ் பண்ணேன்? நம்ம த பாய் ஃபார் பை பாய்ன்ற மாதிரி திவாகர். எனக்கு திவாகர் இந்த படம் மூலியமாக தான் தெரியும். ஒரு 40 days ஒன்றா ட்ராவல் பண்ணுவோம். என் படத்தில் என் கூடயே நடிச்சிருக்கான், என்னோட நண்பனா. இப்போ ஒரிஜினல் நண்பனாக மாறிட்டான். அண்ட் டெஃபினெட்லி வில் ஆல்சோ கோ பிளேசஸ். சூப்பர் சார். அப்புறம் கிரி சார் இஸ் அ ஃபென்டாபிளஸ் ஆக்டர். இவர் கூட 2-3 விஷயங்கள் சீனில் நடிச்சிருக்கேன். அண்ட் சூப்பராக கேரி அவுட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார். இட்ஸ் அ ப்ளஷர் ஆக்டிங் வித் யூ சார். நீங்களும் வந்துருங்க சார். அவ்வளோதானே. இப்போ என்னோட நண்பன் திவா பேசுவான். Few words about this film, please. எல்லாருக்கும் வணக்கம். மை நேம் இஸ் நிதி. நான் சென்னையில் தான் பிறந்ததோ வளர்ந்ததோ, இருந்தாலும் என் தமிழ் ரொம்ப மட்டமாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் பேர் வித் மீ. ஐம் ஜஸ்ட் வெரி கிரேட்ஃபுல். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அது ஒரு செகண்ட் லீடாக டெபியூ பண்ணுறது இட்ஸ் அ பிக் டீல். தேங்க்யூ சார். தேங்க்யூ ராம் சார். தேங்க்யூ ஸ்டீஃபன் ஃபார் காலிங் மீ இன் ஃபார் தி ஆடிஷன். தேங்க்யூ ஆகாஷ் ஃபார் பீங் an amazing co-star. Thank you sir for this opportunity. To our producer sir, of course. And above all, I'd like to thank my parents, my mom, my dad. அவங்க இங்கே வந்திருக்காங்க. So without them, I wouldn't be standing on the stage. For their sacrifices, time and support wouldn't have been possible without both of you. Thank you. So please do watch the film and let us know what you think. Thank you so much. Okay, thank you so much. நம்ம இந்த யோலோ டீமோட என் டைமில் இருக்கிறோம். இங்கே நாங்கள்லாம் வடமொழியிலேருந்து டக்குன்னு கிளம்பி வந்துட்டோம். மகேஷ் சாரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து யூகேலேருந்து 3 பேர் வந்திருக்காங்க. அவங்க மிஸ்டர் செந்தில், சிவா, ப்ளீஸ் சார் ஸ்டாண்டப். ஏன்னா அவங்க தான் இந்த படத்தோட மகேஷ் சாருக்கு பின்னாடி இருந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறாங்க. கமிங் ஃப்ரம் யூகே இந்த சாங் பார்க்குறாங்க. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். Big thanks to our PRO team, Shiva sir and AIM team, Ratish and 10 Music Jitish sir. அவர் இல்லைனா இது வந்து பாசிபிளே கிடையாது. Thank you 10 Music for the opportunity. And once again போட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் மீடியா சயின்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இந்த ஸ்பேஸை கொடுத்ததுக்கு பிக் தேங்க்ஸ். இங்கேருந்து ஆரம்பித்தோம். ஸோ மீடியாவில் வந்து இருக்கிறதுக்கு இந்த இடம் வந்து எங்களுக்கு பெரிய ஒரு லான்ச் பண்ணுறோம், சப்போர்ட்டாக இருந்துச்சு. தேங்க்யூ. ப்ளீஸ் கம் மேம், ப்ளீஸ் சார். வாங்க சார், எல்லாரும். அண்ட் யா சதீஷ் அண்ணாக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு நன்றி. அண்ட் ராம் ப்ரோ, மேம் ஒரே செகண்ட் மேம். அண்ட் அங்கே இருக்கிற கேமரா டீம் எல்லாருக்குமே, மீடியா அண்ட் ப்ரெஸ் டீம் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி. ஏன்னா அங்கிருந்து தான் நானும் வந்திருக்கேன்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களோட ஆதரவு இல்லைன்னா டெஃபினட்டாக நாங்கள் இல்லவே இல்லை. ஸோ மீடியா, கேமரா டீம் அண்ணா, ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றிகள் கோடி. Thank you so much, YOLO team. We wish them all the success. Guys, first day, first show, Padulama. So all the best team. We will be there with you throughout. Thank you. Guys, can we give big hand of applause to the founder of our department, Vishwanathan sir. So we welcome you, sir. Students, you can take 10 minutes break, tea break, and come back for the award ceremony. Quick
quickly take 10 minutes break and be back.